என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு பாக்ஸ்லாம் இருந்தால் இது போல் மூடியெல்லாம் வச்சுருப்போம். இந்த மூடியை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பை மூடி 2 போல் எடுத்திருக்கேன். இந்த கேப்பும் நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு 2 பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண டபுள் டேப்பை நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடில் 2மே நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் டேப்பை ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டில் கேப்புமே நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நல்லா ஓட்டிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு சாம்பாரில் செய்யும்போது கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? மிச்சமாகிறத நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கும் போது மூடி நமக்கு கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி மூடி இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட மறக்காதீங்க.